ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷால் அவர்களை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன் அப்படின்னு சாய் தன்ஷிகா போட்ட பதிவால் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய கலவரமாகவே மாறி இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் இவங்க ரெண்டு பேரோட திருமண வாழ்க்கை நல்லா அமையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் சடனாக இவங்களோட திருமண வாழ்க்கை நின்று போச்சு அப்படின்றதுனால எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கு. சினிமாவில் விஷால் அவர்கள் சம உயரத்தை தொட்டாலும் பட் அவரோட திருமண வாழ்க்கை மட்டும் இன்னும் எட்டாமலே இருக்கு. ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி ஒரு பெண் பார்த்து அது நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திருமணம் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டு சடனாக திருமணம் நின்றுடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு திருமணமே வேணாம், நான் படத்தில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அண்ட் திரைப்பட சங்கத்தில் நான் நிற்க போகிறேன், அந்த தேர்தலை நின்று ஜெயிச்சு அண்ட் திரைப்பட சங்கத்தை கட்டணும் அப்படின்றது தான் என்னோட கனவு, இது எல்லாம் முடிஞ்சாதான் நான் திருமணமே பண்ணிப்பேன் அப்படின்னு விஷால் அவர்கள் செம்ம உறுதியோடு இருந்தார். இப்படி இருந்த அந்த வேலையில் தான் சாய் தன்ஷிகா கூட காதல் ஏற்பட்டு அண்ட் அவர் கூட 9 மாசமா ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அண்ட் சாய் தன்ஷிகாவோட நியூ படத்தோட ஆடியோ லான்ச்சில் சாய் தன்ஷிகாவே அந்த விஷயத்தை தெளிவாக வெளில சொன்னாங்க. நானும் விஷாலும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அவர் இங்கே வந்தது காரணமே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றத சொல்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தமும் நடந்தது. அண்ட் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட திருமணம் நடக்கும் அப்படின்னு நினைச்சா பட் 1 இயர் ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் அந்த திருமணம் நடக்கல. அண்ட் இதை பத்தி ரீசெண்டாக சாய் தன்ஷிகாவோட ஒரு நியூ படத்தோட ஈவெண்ட்ல என்னங்காச்சு உங்க திருமணம் அப்படின்னு கேட்டதுக்கு எங்க திருமணம் இன்னமும் இருக்கு, ஸோ சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு சொல்லலாம், அதுக்குள்ள டிவோர்ஸ் அண்ட் நான் அவரை விட்டு பிரிஞ்சேன் அப்படின்ற வர நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க, நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன், எங்களோட காதல் திருமணம் கண்டிப்பாக நடக்கும், நாங்கள் காதல் பண்ணதே கல்யாணத்துக்கு தானே, நாங்கள் எப்படி பிரிவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே சாய் தன்ஷிகா பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸை வைரல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை யாரும் நம்ப வேணாம், விஷாலுக்கும் சாய் தன்ஷிகாவுக்கும் திருமணம் ஆக போகிறது உறுதி தான். ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த திருமண நியூஸ் அஃபிஷியலாக வரும் அப்படின்னு விஷால் சைட்லேருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.